வாங்க ஒரு 3-4 விஷயம் நான் இதை தியானிக்கும் போது எனக்கு பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. முதலாவது வாசிங்க, 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவ்விடம் விட்டு புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால், இப்ப என்ன காத்து அடிக்குது? எதிர்காற்று. எங்களை போக விடாமல் தடுக்கிற காத்து அடிக்குது. எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு. காற்று என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பிசாசினுடைய கிரியை. பைபிள் படி ஒரு சில பிசாசின் கிரியை காத்துக்கு ஒப்புமையா இருக்கு. அது வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு இங்கிலீஷ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா த பிரின்ஸ் ஆஃப் விண்ட்னு இருக்கும். ஆகாயத்து அதிகார பிரபு. அப்போ பிசாசு சில நேரத்தில் எதை யூஸ் பண்ணும்? காற்று. அவன் எதை வேணா யூஸ் பண்ணுவான். காற்றை யூஸ் பண்ணுவான், சமுத்திரத்தை. அதனால தான் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். அவர் சிருஷ்டித்த காத்து அவருக்கு விரோதமாக எழும்புமா? எழும்பாது. தூதர்கள் காற்றுகளை போல இருக்கிறார்கள். அப்ப காற்று சில நேரத்தில் எதிர்காற்றுனா என்ன? எதிர் தூதர்கள். பிசாசின் கிரியை எதிர்த்து நிக்குது. ஆனா அப்போஸ்தலர் சொல்றான், பிசாசு எதிர்க்குது, நாம என்ன செய்ய முடியாது, அதுக்காக உட்கார முடியாது. ஓடு. எதிர்ப்பு இருக்குது, ஓடு ஓடு ஓடு. எதிர்ப்பு இல்லாம ஊழியம் இல்லையா? எதிர்ப்பு இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. எல்லாமே சுமூகமா இருக்கணும், எல்லாமே பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாமே திறந்த வாசல், நைட்டு போகிற வரைக்கும் எல்லாம் சமாதானம். ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது தான். அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எங்களுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஊழியத்தில், எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறான் ஒருத்தன் இருக்கான், அது வேற, எங்களுக்கு தெரியாது. ஆனால் பைபிள் உபதேசம் இதுதான். ஸ்பிரிச்சுவலி வார்ஃபேர்னு ஒன்று உண்டு. அந்த வார்ஃபேரில் நீ இருந்து தான் ஆகணும். ஆனால் உட்காரக்கூடாது. உன்னை உட்கார வைக்கிறதுக்கு போராட்டம் வரும். யூ மஸ்ட் ரன். ஓடுன்றார் ஆண்டவர், ஓடிட்டேரு. பிசாசு எங்கே வேணா போராட்டத்தை கொண்டாடுவா, என்ன பிரச்சனை வேணா கொண்டாடுவா உன்னை உட்கார வைக்கிறதுக்கு. உன்னுடைய ஊழியத்தில் பணப்பற்றாக்குறை வரும், சில நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை வரும், வியாதி வரும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உனக்கு வந்தால் கூட நீ ஓடி போயிடுவ.